எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான அதிமுக கூட்டணி வரவிருக்கும் தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026க்கு தொகுதி பங்கீட்டை இறுதிப்படுத்தியுள்ளது. ஒப்பந்தத்தின்படி பாரதிய ஜனதா கட்சி மாநிலம் முழுவதும் 27 தொகுதிகளில் போட்டியிடும். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் 11 தொகுதிகளில் போட்டியிடும். தமிழ் மாநில காங்கிரஸ் 5 தொகுதிகளில் வழங்கப்பட்டுள்ளன. இந்திய ஜனநாயக கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு 1 தொகுதி ராஜபாளையம் ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் புரட்சி பாரதம் கட்சிக்கு 1 தொகுதி கேவிக்குப்பம் வழங்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள அனைத்து தொகுதிகளிலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் போட்டியிடும் என்றும் தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் போட்டியிட முதற்கட்ட அதிகாரப்பூர்வ வேட்பாளர்களையும் அறிவித்துள்ளது. அதன்படி எடப்பாடி இபிஎஸ், வேப்பனஹள்ளி KP முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன், ராயபுரம் ஜெயக்குமார், நத்தம் விஸ்வநாதன், தொண்டாமுத்தூர் SB வேலுமணி, குமாரபாளையம் P தங்கமணி, மயிலம் CV சண்முகம், மதுரை மேற்கு செல்லூர் ராஜு, பாலக்கோடு KP அன்பழகன், நன்னிலம் காமராஜ், வேதாரண்யம் OS மணியன், விராலிமலை C விஜயபாஸ்கர், கோவில்பட்டி கடம்பூர் ராஜு, திருமங்கலம் RP உதயகுமார், சிவகாசி ராஜேந்திர பாலாஜி, மதுரவாயல் பெஞ்சமின், கலசம்பாக்கம் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, திருப்பரங்குன்றம் ராஜன் செல்லப்பா, பவானி KC கருப்பணன், ஜோலார்பேட்டை KC வீரமணி, கரூர் MR விஜயபாஸ்கர், அரியலூர் தாமரை ராஜேந்திரன்.